மாநாடு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான சீன் எனக்கு அது ரொம்ப வந்து ஹிட் ஆனது. சிம்பு வந்து சிம்புட்டு கேட்பாங்க, நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிஎம் சாகக்கூடாதுன்னு வந்து போராடிட்டு இருக்க? அவன் சத்தானா இன்னொரு அடுத்த சிஎம் அவனா வந்துட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் சிஎம்ஐ காப்பாத்துறதுக்கெல்லாம் பண்ணல. இப்போ வந்து அவனுக்கு சொல்ல போறது வந்து கொலை பண்ணது ஒரு முஸ்லீம்னு சொல்ல போறானுங்க. இது ஜென்ரேஷனுக்கு வரும். நான் அதை தான் இங்கே காப்பாற்றணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் மேலே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் எங்ககிட்ட வரும். ஆண்களுக்கு வந்து ஆதரிக்க மாட்டீங்க, பொண்ணுங்க தப்பு பண்ண சொல்ல மாட்டீங்க. பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். பொண்ணுங்க வந்து புனிதர்கள் தான் கிடையாது. ஆனா இப்படி ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு சொசைட்டில வருதுன்னா, அது ஒட்டுமொத்த விமன் கம்யூனிட்டியும் பாதிக்கப்படும். இங்க எத்தனையோ ஆண்கள் வந்து ரேப் பண்றாங்க. இந்தியா மேலேயே வந்து எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் உள்ள வரது எவ்வளவு ஆபத்தா இருக்குன்னு தெரியும். அப்படி நடந்தும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? ஆண்களுக்கு வந்து நீங்க நடந்து போகும்போதே உங்களை யாராச்சும் கல்ல விட்டு எறிகிறாங்களா? ஏதாச்சும் நடக்குதா? எதுவுமே நடக்கிறது இல்லையே. மணிப்பூர்ல வந்துட்டு ஒரு 2 பொண்ணுக்கு அத்தனை பேர் போட்டு இது பண்றாங்க. ஃபாரின்ல எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நாட்டுல வந்து ஒரு இஸ்லாமியனா எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான் நியூஸ் வந்துச்சுன்னா இங்க இருக்கவங்க இது பண்றாங்க. பாகிஸ்தான்ல ஒருத்தன் இருக்கவங்க வந்துட்டு இங்க உள்ள வந்து இது பண்ணாங்கன்னா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதே நாட்டுல இருக்கிற இந்து மக்கள் போயிட்டு அங்க எவ்வளவு கலவரம் பண்ணாலும் இங்க இருக்க இந்து மக்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இதை பத்தி எல்லாம் ஏன் யோசிக்க மாட்டீங்க? இங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு உங்களோட தனி மனுஷன வாழ்க்கை என்ன சுத்தி ஏன் டிண்டாங்க சுத்தி என்ன நடக்குது, இந்த உலகமே கீழே தான் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பி சுமையை தான் தூக்கி போடுறீங்க சமூகத்து மேல. இந்த சமூகத்தினால உங்களால எந்த ஒரு முன்னேற்றமே நடக்க போறது கிடையாது. அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து வெளில வைக்கிறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.